தட்டு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். புழுங்கல் அரிசியை 1/4 கிலோ அளவுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இது மாதிரி கெட்டியா அரைச்சி வச்சுக்கணும். அரை முடி தேங்காவை இது மாதிரி துருவி வச்சுக்கணும். வெல்லம் 150 கிராம் எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். 50 கிராம் எடுத்துக்கணும். ஏலக்காய் 8 இது மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் தான் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியமில் வச்சுக்கிட்டு வெல்லத்தை கடாயில் போட்டுக்கணும். டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். வெல்லத்தை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இது மாதிரி பொறுமையாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது எல்லாம் மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி நல்லா கொதிக்கும். நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அடி பிடிக்காது. 2லிருந்து 3 நிமிடம் வரையும் ஆகும் அது நல்லா கொதிச்சு வர்றதுக்கு. கொதிச்ச பிறகு பாவில் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை வடிகட்டி வைக்கிறது நல்லது. தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து புழுங்கல் அரிசி மாவை அதில் போட்டுக்கணும். ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த வெள்ளப்பாவை அதா கூட சேர்த்துக்கணும். கடலை பருப்பையும் அதா கூட சேர்த்துக்கணும். தேங்காவையும் அதா கூட சேர்த்து ஏலக்காய் சேர்த்துக்கணும். இதளவுக்கு உப்பை சேர்த்துக்கணும். கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா இனிப்பு போறதால உப்பை வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கறது நல்லது. அரிசி மாவு வெள்ளை தண்ணி கடலைப்பருப்பு தேங்காய் ஏலக்காய் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி வச்சுட்டே இருக்கணும். மிக்ஸ் ஆகி நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி இட்லி செய்யற குண்டானை எடுத்துக்கணும். 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். பாத்திரத்துல சுற்றி நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்பதான் உனக்கு எடுக்கும்போது ஒட்டாம இருக்கும். இட்லி பாத்திரத்துல அடி தட்டையில மட்டும் ஒரே ஒரு தட்டு மட்டும் வைக்கணும். தட்டு பணியாரம் இந்த பாத்திரத்துல கலந்து வச்சிருந்த மாவை அதுல ஃபுல்லா அப்படியே எடுத்து ஊற்றணும். ஃபுல் மாவையும் இதுல நல்லா ஊற்றிட்டு நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் இதே ஒரு கேக் மாதிரி வேணுன்றதுக்காகவே இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தட்டு வேணும்னால கூட வச்சு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். என்ன வைக்கிறீங்களோ தட்டு அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி வரும் உங்களுக்கு ஷேப்பு. இட்லிக்கு உண்டான தட்டு போட்டு மேலே டாப்பில் மூடிடணும். 13 நிமிடமாக இது நல்லா வேகத்துக்கு 13 நிமிஷம் ஆகும். 13 நிமிடம் கழிச்சு திறந்து பார்க்கணும். 13 நிமிடம் கழிச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்கு. அதை செக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். தட்டு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டு பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் என்னென்ன ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்ன தட்டில் கூட நீங்கள் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்டியான இது தான். நல்ல ஒரு இது டேஸ்டான ஒரு பணியாரம். இதை 2 நாள் 3 நாள் கூட கழிச்சு கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கூட சாப்பிட்லாம். நல்லாவே இருக்காது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த தட்டில் ஊற்றின பணியாரம் அப்படியே தனியாக வந்துடுச்சு. ஒரு கேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லாவே இருக்கும். இந்த ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கிறத பார்த்து கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நானும் வடிவேல கெட்டப் மாத்துற மாதிரி சப்ஸ்கிரைப் டிசைனை மாற்றி மாற்றி பார்க்குறேன். ஒருத்தரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வழியாவது பண்ணுங்க கொஞ்சம்.